நாராயண ஸ்ரீமன்னாராயண ஹரிநாராயண ஸ்ரீமன்னாராயண நாராயண ஸ்ரீமன்னாராயண நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. உற்சர்பத் வலிபங்க பீஷணகனோ ஹ்ரஸ்வஸ்தவீயஸ்தரக்ரீவமோ பீவரதோசதோத்கதனக க்ரூரம் சுதூரோல்பனமோ व्यामोल्लंकी घना घनोपमघन प्रध्वान निर्धावित स्पर्तालु प्रकरम नमामि भवतः तन्नारसिंहो वपू. அந்த உயர்ந்த நரசிம்மமூர்த்தி 25வது தசகத்துல நாராயண பட்டத்திரிக்கு சிம்ம கர்ஜனையோட அன்னைக்கு எப்படி நரசிம்ம அவதாரம் எடுத்தாரோ அதே வைபவத்தோட இவருக்கு அழகான ஒரு தரிசனத்தை அளிச்சுட்டு இருக்காருன்னு நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். பட்டத்திரை மாத்திரம் தரிசனம் பண்ணா போராது, நாமும் இப்போது தரிசிக்க வேண்டிய ஒரு திருக்கோயில் உங்களுக்கு கவனத்துல இருக்கும். தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய பூவரசன் குப்பம் என்ற ஒரு கோயிலில் குடிகொண்டிருக்கக்கூடிய அமிர்தவல்லி நாயிகா சமேத லட்சுமி நரசிம்ம சுவாமியினுடைய ஒரு திருக்கோயில். இந்த பூவரசன் குப்பம் விழுப்புரத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்திலேயும், பன்ருட்டியிலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தூரத்திலேயும், விழுப்புரத்திலிருந்து பாண்டிச்சேரி செல்லக்கூடிய சாலையிலே அமைந்திருக்கக்கூடிய அழகான இந்த திருக்கோயிலிலே நாம் இங்கு உற்சவமூர்த்தியான பிரகலாத வரதருடைய திவ்ய தரிசனத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம். இங்கு நரசிம்மமூர்த்தியும் இருக்கின்றார். உற்சவமூர்த்தியாக வரதராஜ பெருமாளை ஏற்கனவே நாம் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக நாம் தரிசித்தோம். இந்த திருக்கோயிலிலே ஒரு ஆச்சரியம், இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய உற்சவமூர்த்தியான ஸ்ரீதேவி பூதேவி சமேதனான வரதராஜ பெருமாள் மட்டும்தான் அனைத்து உற்சவங்களுக்கும் வெளியிலே புறப்பாடு கண்டருளுவாராம். பிரதி மாதம் இங்கு நடக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரத்திலே மூலமூர்த்தியாகிய நரசிம்ம சுவாமிக்கு திருமஞ்சன வைபவமானது நடைபெறுகின்றது. ஆனால் உற்சவமூர்த்தியாக ஸ்ரீதேவி பூதேவி சமேதனான வரதராஜ பெருமாள் சுவாதி திருமஞ்சன மண்டபத்திற்கு யாகசாலைக்கு எழுந்தருளி அங்கு அவருக்கு காலை 9 மணியிலிருந்து 12 மணிக்குள்ளாக நரசிம்ம ஹோமம், சுதர்சன ஹோமம், தன்வந்திரி ஹோமம் என்று இவ்வளவு ஹோமங்களும் அவருக்கு பிரதி சுவாதி நட்சத்திரத்திலே இங்கு நடைபெறுவது ஒரு ஆச்சரியமான விஷயம். அது மட்டுமல்ல, இதுவரை அதுபோன்று உலக நன்மைக்காக 200 சுதர்சன ஹோமங்கள் இங்கே நடைபெற்றுள்ளது. அதே போன்று மற்றொரு வரதராஜ பெருமாளுடைய திவ்ய தரிசனம் இங்கே. அவர் பிரகலாத வரதன். பிரகலாதனுக்கு வரத்தை அறுத்த நரசிம்மர் இதோ நமக்கு காட்சி அளிக்க துவங்கிவிட்டார். இந்த விக்கிரகத்திற்கு மற்றொரு பெரிய வைபவம் 2004ஆம் ஆண்டு, அதாவது மகாமகமானது நடந்த ஆண்டு, இந்த திருக்கோயிலிலே இங்கு இருப்பவர்கள் கூடி ஆண்டாளுக்காக ஒரு தனி சன்னதியை நிர்மாணம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து அதற்காக பூமியை தோண்டிய போது அந்த பூமிக்கு அடியிலே கம்பீரமான தோற்றத்தோடு கிடைத்த நரசிம்மமூர்த்தியைத்தான் பிரகலாத வரதராக இங்கு பிரதிஷ்டை செய்திருக்கின்றார்கள். 700 ஆண்டுகளுக்கு மேல் இந்த விக்கிரகமானது பிராச்சீனமாக புதைந்திருக்க கூடும் என்று வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்களாம். நாம் தரிசிக்க தொடங்கிவிட்டோம். அழகான சிரித்த சாந்தமான ஒரு திருமுகத்திலே நமக்கு காட்சியை அளிக்கின்றார். சாந்தமான ஒரு கண்கள், நரசிம்மமூர்த்தி அல்ல, பிரகலாத வரதன் அல்லவா, அதனால் உக்கிரகம் இல்லாமல் சாந்தமான ஒரு கண்கள், ராஜ தலைப்பாகையை தான் கம்பீரமாக ஒரு சார்த்தி கொண்டு சங்கு சக்கரங்கள் 2 தோள்களிலே பரிமளிக்க அபய கஸ்தத்தோடு நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் 4வது திருக்கரத்திலே இங்கு லாவகமாக கதையை கையிலே தாங்கிக் கொண்டு கதா ஹஸ்தத்துடன் காட்சியை அளிக்கக்கூடிய இவர் கெம்புக்கல் முத்து மாலையை தான் சார்த்திக் கொண்டு பட்டு வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு என்னுடைய திருவடியை சரணடைந்து விடுங்கள் என்று உயர்ந்த திருவடி சேவையை ஆச்சரியமாக அளிக்கக்கூடிய அவருடைய திவ்ய ஹாரத்தியோடு அவருடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைந்து இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய வேணுகோபால சுவாமியையும் நாம் இப்போது தரிசிக்கின்றோம். அவர் சங்கு சக்கரங்களை தான் தரித்துக் கொண்டு 2 கைகளிலே புல்லாங்குழலை ஏந்திக் கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் கண்களை திறந்து கொண்டு
தானே புல்லாங்குழலையும் வாசித்துக் கொண்டு தான் வாசிக்கக்கூடிய புல்லாங்குழலுடைய நாதத்தை தானே கேட்டுக்கொண்டு தன்னுடைய வலது திருவடியை இடது திருவடிக்கு மேல் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேணுகோபால சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தோடு இங்கு மூலமூர்த்திகளாக ஆதிவன் சடகோப சுவாமி, சிறிய ஆஞ்சநேயர், 2 நாகங்கள், விஸ்வக்ஷேனர் இவர்களெல்லாம் தான் அழகாக மஞ்சள் காப்பை சார்த்திக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோலமோ என்று எண்ணும்படி அவர்கள் காட்சியளிக்கக்கூடிய திவ்ய ரூபத்தோடு நாம் நாராயணீயத்திலே இவர்களுடைய திவ்ய ஹாரத்தியோடும் நாராயணீயத்தை நாம் சிரவணம் செய்வதற்காக குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம். பட்டத்திரியும் கம்பீரமாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். குருவாயூரப்பா, நீ அவதரித்த இந்த உருவம் பயங்கரமான ரூபத்தோடு சின்ன முகவாய்க்கட்டையை உடைய பருத்த நீண்ட அழகான ஒரு கழுத்தோடு நூற்றுக்கணக்கான கைகளை தான் விருத்தி செய்து கொண்டு தன்னை எதிர்ப்பதற்காக வந்த நூற்றுக்கணக்கான அசுரர்களை குருவாயூரப்பா வியோமோல்லங்கி கண கணோபமகன பிரத்வான நிர்தாவித ஸ்பர்த்தாலு பிரகரம் நமாமி பவதக தன்னாரசிம்மமோ வபுகோ. பிரம்மா கூட நடுநடுங்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு அசுரர்கள் வந்தாலும் குருவாயூரப்பா ஒவ்வொரு கையை நீ விருத்தி பண்ணிட்டே போயிட்டு இருக்க. அந்த கையானது நீண்டிண்டே போயிட்டு இருக்கு. அத்தனை கைகளை பார்க்கும் போது என்னுடைய 2 கையால உன்னை நமஸ்காரம் பண்ண வேண்டாமா? அந்த ஒரு வணங்கினாத்தானே சரியா இருக்கும்னு தன்னாரசிம்மம் கை வளர 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 அத்தனை கைகளான எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னு பட்டத்திரி சொல்றார். இதையே நரசிம்ம சுவாமியினுடைய சன்னதியில உட்கார்ந்து ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல கம்பராமாயணத்துல நரசிம்ம சுவாமியினுடைய திவ்ய அவதாரத்தை பொருத்தி அதே பாவத்துல அதே அவருடைய கதையை கேட்டு ஸ்ரீரங்கம் மேட்டு நரசிம்மரே சிரிச்சு சிரிச்சு இதே கணநாதத்தோட கம்பரை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு வைபவத்தோட எழுதின்றிருக்கவர் கைகளை வளர்த்தின்றே போறது கம்பருக்கு கூட ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல ஒரு திவ்ய தரிசனம் கிடைச்சிருக்கணும் போல இருக்கு. அதனால தான் பட்டத்திரிய ஒத்த ஒரு பாசுரம் கம்பராமாயணத்துல 1000 கோடி வெள்ளத்தயிற்ற அவுணர்க்கு அங்கங்கு ஏயினே ஒருவர் கோரோர் திருமுகம் இரட்டி பெற்றோல் தீயன கனலும் செங்கல் சிறந்தரும் 3 தெய்வ வாயினிற் கடல்கள் 7 மலைகளும் முற்றும் முற்றும் 1000 கோடி வெள்ளத்தயிரற்றவர்கள் 1000 கைகளாவே வளர்ந்துருத்துவனர் கம்பநாட்டாழ்வார். ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு அசுரனை அப்படியே பிடிச்சு அவன் கழுத்தை நசிச்சு அவ்வளவு உக்கிரகம் இவ்வளவு உக்கிரகமாக இருக்கச்சே என்ன பண்றாருன்னா கணோபமகன நிர்தான பிரத்தாவித உலகமே நடுங்கக்கூடிய அளவுக்கு கனகன 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 ஒரு சிங்கநாதத்தை இவர் தொடர்ச்சியா வெளியில வரும்போது குர்ருன்னு ஒரு சாதாரணமாக ஆரம்பித்த இந்த சிங்கநாதமானது அசுரர்களை அழிக்க அழிக்க கனகனோபமகன கணநாதத்தோட ஒரு பெரிய மணியானது ஒரு கோயில்கள்ல ஆயிரக்கணக்கான மணிகள்லாம் சேர்ந்துட்டு ஒரே சமயத்துல அடிச்சால் எப்படிப்பட்ட ஒரு சத்தம் கேட்குமோ அதை தன்னுடைய ஒரு குரல்ல தான் உற்பத்தி பண்ணிட்டு கனகனோபமகன பிரத்வான நிர்தாவித அப்படி சிங்கநாதம் பண்ணி சீரிக்கணும்னா எவ்வளவு பெருசா குருவாயூரப்பா நீ வாயை திறக்கணும். அந்த அளவுக்கு உன்னுடைய முகவாய்க்கட்டை சிறிதாக இருந்தா கூட கழுத்து பரித்தும் சிறிதுமாக இருந்தா கூட நீ வாய தளர்ந்த அந்த ரூபம் இருக்க அந்த ரூபத்துல 7 கடல் எனக்கு தெரியறது. அந்த கடல்ல கூட அலைகள் எனக்கு தெரியறது. அந்த அலைகள் நரசிம்ம சுவாமியினுடைய உன்னுடைய திருவாக்கிலிருந்து வரக்கூடிய அந்த அலைகள் இருக்கு அது உலகத்தே விழுங்கிடும் போல இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மூர்த்திய ஸ்பர்த்தாலு பிரகரம் நமாமி பவதகா தன்னாரசிம்மம் ஆயிரக்கணக்கான கைகளை வச்சுண்டு அதுல அதற்குண்டான கூறிய நகங்களையே நீ ஆயுதமா வச்சுண்டு இவ்வளவு திருக்கைகள் வச்சுட்டு இருக்கே ஒவ்வொரு கையிலயும் ஒரு ஆயுதத்தை நீ பிடிச்சுட்டு இருக்கலாம் வச்சுக்கல. ஏன் இரண்யகசிபு வரம் கேட்டுட்டான் யாரும் எந்த விதமான ஆயுதத்தையும் எடுத்துட்டு வந்து எங்களை தாக்க கூடாதுன்னு. அதுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தா கூட பிரம்மா கொடுத்த வரத்துக்காக நீ அடங்கி
அத்தனை கைகளை வளர்த்துண்டே போனே தவிர அந்த ஒவ்வொரு கைகள்லையும் கூறிய நகங்களை வளர்த்துண்ட. இரண்யகசிபு ஒத்தந்தான் வரம் கேட்டான், என்னை யாரும் ஆயுதத்தால அழிக்க கூடாதுன்னு. ஆனா அந்த வரத்தை அவன் ஊர்ல இருக்கக்கூடிய அசுரர்களுக்கு கூட நீ கட்டுப்பட்டு யாரையும் ஆயுதத்தை எடுத்துட்டு நீ அழிக்கல. கை வளர்ந்துட்டே வந்தது. அந்த கை வளர வளர கையில இருக்கக்கூடிய கூறிய நகங்களும் வளர்ந்தது. அந்த நகங்களாலேயே ஒத்தனையும் பிடிச்சு கனாகனோபமகன பிரத்வான நிர்தாவித ஸ்பர்த்தாலு பிரகரம் நமாமி பவதகா தன்னரசிம்மம் வபுகோ. நல்லை நெஞ்சே நாம் தொழும் நம்முடை நம்பெருமான் அல்லி மாதர் புல்க நின்ற 1000 தோழனிடம் நெல்லி மல்கி கல்லுடைப்ப புல்லையார்த்து அதர்வாய் சில்லு சில்லென்றாத சிங்கவேல் குன்றமே. நரசிம்மாவதாரத்தினுடைய கோவிலத்தினுடைய பாசுரங்கள் எல்லாம் இந்த பட்டத்திரியோடையும் கம்பரோடையும் அப்படி ஒத்து அனுபவிக்கிறது தான் நரசிம்மனுடைய பெருமையை நம்ம அனுபவிக்கிறதுலயே ஒரு அழகு இருக்கு. 100 கையா வளர்ந்துட்டு போச்சுன்னார் பட்டத்திரி. கம்பர் ஸ்ரீரங்கத்துல 1000 கையாக அந்த அசுரர்களை அழிச்சதுன்னார். அகோபிலத்துல ஜுவாலா நரசிம்மனாகவும் மாலோல நரசிம்மனாகவும் பார்கவ நரசிம்மனாகவும் நரசிம்மமூர்த்திய பல திருக்கோணங்கள்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆழ்வார் 1000 தோழனிடம் நெல்கி மல்கி கல்லுடைப்ப புல்லிலையார் ததர்வாய் சில்லு சில்லென்றாத சிங்கவேல் குன்றமே. சிங்கவேல் குன்றமாக இருக்கக்கூடிய இந்த ஊர்ல கூட எனக்கு என்னைக்கோ நடந்த நரசிம்மாவதாரமாக இருந்தா கூட 1000 கை வளர்றது தெரியறது. அந்த ஜுவாலையில அவனுடைய உத்தமமான அந்த கோபம் தெரியறது. இப்படியா இரண்யகசிபு நீயா பிரகலாதனை படுத்தின, என் குழந்தையா மலையிலேந்து உருட்டின, என் குழந்தையா ஆத்துல நீ தூக்கி போட்ட அப்படின்னு அந்த பயங்கரமான ரூபம் இங்க எனக்கு தரிசனம் பண்ண முடியறது. தேசிகன் சொன்னார், பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராம க்ஷணம் பாணிஜைகி அவ்யாத்ரி நிஜகந்திய குண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவகா யத்பிராதுர்பவனாதவல்த்ய ஜடரா யாத்ரிச்சிகாத்வேதசம் யாகாசித் சகசா மகாசுரகிருக ஸ்தூனா பிதா மஹ்யபூத். நகங்களால மறுக்கப்பட்ட ஆயுதம்னு தேசிகனுடைய வர்ணனை. இவெல்லாம் சொன்னது ஆயுதம் வேண்டான்னு நகங்களையே எடுத்துட்டாராம். ஆனா ஆயுதத்தை எடுத்த போது நகம் மறுத்துத்தான். நானே பாத்துக்கிற நரசிம்மனோட போய் இந்த இரண்யகசிபுவையும் அசுரர்களையும் உங்களுடைய தயவு தேவையில்லைன்னு நகங்களால் மறைக்கப்பட்ட அந்த மறுக்கப்பட்ட ஆயுதங்களை ஒதுக்கி வச்சுட்டு நரசிம்மாவதாரம் எடுத்தியே நீ யாருன்னார். தேசிகனுடைய அனுபவம் இருக்க. ஸ்தூனா பிதாமக்யபூத். நடுவுல கம்பம், கீழே பயந்துட்டு விழுந்திருக்கிற பிரம்மா, அதிலேந்து வந்திருக்கிற நரசிம்மம். அப்ப தேசிகனுக்கு என்ன தோன்றதுன்னா, ஒரு அசுரன் வீட்டு கம்பம் நரசிம்மாவதாரத்துல நரசிம்ம சுவாமிக்கு அம்மாவாயிடுத்து. எந்த பாக்கியம் தேவகிக்கோ யசோதைக்கோ அங்க எந்த பாக்கியம் கௌசலை கிடைச்சதோ அது நரசிம்மாவதாரத்துல அசுரன் வீட்டு கம்பத்துக்கு கிடைச்சிருத்து. ஏன்னா கம்பத்திலேருந்து வெளியில வந்தார். கம்பம் நரசிம்மனுக்கு அம்மாவானது இவருக்கு ஆச்சரியம் இல்லையா. கீழே பயந்துட்டே நரசிம்மா நரசிம்மான்னு பிரகலாதன் உட்கார்ந்த, பிரகலாதனுக்கு பக்கத்துல பிரம்மா உட்கார்ந்து இருக்காரு. அந்த பிரம்மாவுக்கு கூட இது பாட்டி ஆயிடுத்து. என்ன தேசிகன் அந்த அசுரன் வீட்டு கம்பம் ஸ்தூனா பிதாமக்யபூத். ஏன்னா நாரணனை படைச்சவன், நாரணன் நான்முகனத்தான படைச்சான். நாரணனுக்கு கம்பம் அம்மானா பிரம்மாவுக்கு பாட்டி ஆயிடுத்து. அப்படி ஆச்சரியமா இருக்கு என்றார். பட்டத்திரையும் தொடர்கிறார். இந்த ஸ்லோகத்தை எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் பூவரசங்குப்பத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அமிர்தவல்லி தாயார் மூலமூர்த்தி, அமிர்தவல்லி தாயார் உற்சவமூர்த்தியின் திவ்ய தரிசனத்தை தைவள்ளிக்கிழமை தை அமாவாசை சேர்ந்த நல்ல நாளிலே நாம் தரிசிப்போம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா